லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இந்த டெய்லருக்கும் இந்த போஸ்டருக்குமே இன்டர்லிங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய நீங்கள் பொருட்காட்சியில் ராட்டினம் ரங்கராட்டினம்லாம் சுற்றி அதில் ஏதோ பர்சனலாக கனெக்ட் ஆகி எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? அண்ட் இந்த கேரக்டர் ஆர்க் ஆஃப் ஸ்டீஃபன் ஜெப்ராஜ் இருக்குல்ல, அது எப்படி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியாது இப்போ. பட் ஒரு அவுட்லைன் இருக்கும்ல, இதுக்கு இப்படி தான் நாங்கள் ஸ்கெச் பண்ணியிருக்கோம், இதோட லிமிட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு. அவனுக்குமே நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு சில விஷயம் தடுக்கும் அவனை, இதுக்கு மேலே பண்ண விடாது, ஒரு மீட்டர் இருக்கும். அதை எப்படி செட் பண்ணீங்க? அது லைக் நாங்கள் ரியல் லைஃப் சீரியல் கில்லர்ஸ் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து ரிசர்ச் பண்ணோம். அது நிறையா படங்கள் அந்த மாதிரியும் பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டேவிட் ஃபின்ச்சர் படங்கள் எல்லாமே பிடிக்கும். ஸோ அப்படி தான் நம்ம ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவர் பண்ண ஒர்க்ஸ் அந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அண்ட் ஜோடியாக் 7 அந்த மாதிரி சீரியல்னாலே ஒரு டிப்பிக்கலாக இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தமிழில் ஆப்வியஸ்லி ராட்சசன், அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக 11 ஒன்று வந்துச்சு. ஸோ அதெல்லாமே ரொம்ப பிடிச்ச படங்கள். அந்த மாதிரி இருக்காது இது. பட் இந்த டெய்லருக்கும் இந்த போஸ்டருக்குமே இன்டர்லிங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய நீங்கள் பொருட்காட்சியில் ராட்டினம் ரங்கராட்டினம்லாம் சுற்றி அதில் ஏதோ பர்சனலாக கனெக்ட் ஆகி எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? மேபியா? ஜெயண்ட் வீல்ஸ்மா அது ஒரு படத்தோட ஸ்டார்டிங்க்கு வரும். அது படத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப விசித்திரமாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பிளான் பண்ணது தான். அது நல்லாயிருக்கும். அப்படியே அடுத்தடுத்து வந்துருச்சு ட்ரெய்லரில், போஸ்டர்ஸில், டீசர்ஸில். அப்படி இல்லை, ஏன்னா ஏதோ ஒரு இடன் விஷயம் இருக்க மாதிரி. ஏன்னா நான் பார்க்கும்போது அதில் அந்த ஜெயின்ட் வீலில் ஒரு 9 வீல் தான் இருந்துச்சு, இதுலேயும் ஒரு 9 கொலை, 9 பிக்சரு. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் கிளாக்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் வாட்சிங் இட் அந்த எத்தனை சீட்டிங் இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் 9 சீட்டிங் தான் இருக்குது, இதுலேயும் 9 கொலை. புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். புதுசாக இருக்கா? இல்லை, நான் அதில் கரெக்டாக நோட் பண்ணேன், கரெக்டாக சீட்டிங் 9 இருக்கேன். அப்போ ஒரு வேளை இவங்களும் ரங்கராட்டம் போகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ அங்கே ஏதாவது பர்சனலாக அஃபெக்ட் ஆனதுனால அங்கே யாரோ ஒரு 9 பேர் இவங்களை பார்த்து சரி ரெடி பண்ணலாம், இவங்க எங்கள் ஃபேமிலி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தானே ட்ரிகர் ஆகும், ஃபேமிலி ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது, அதனால் அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு செஞ்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமோ? இருக்கலாம். இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை உண்மையாக உள்ளே இருக்கிறதா? என்ன வேணா இருக்கலாம். டிசம்பர் 5 வர மட்டும் எதுவுமே பேச முடியாது இல்லை ப்ரோ, படத்துக்குள்ளே இருக்க. கரெக்ட். பட் நான் இந்த மாதிரி கிராக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு யூடியூப்ல சொல்லுவாங்கல்ல, இது என்ன, இதுதான் குறிக்குது, ஒரு அம்புக்குறி போட்டு ஆரோ மார்க்லாம் போட்டு சொல்லுவாங்க. இல்லை, நல்ல அப்சர்வேஷன் ஆக்சுவலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அது இது கொஞ்சம் போதா பக்கத்தில். ஜெயண்ட் வீல் ஒரு ரெக்கரிங் தீமாக படத்தில் இருக்கும் ப்ரோ. படத்தில் ஒரு ரெக்கரிங் தீமாக இருக்கும், அதுக்கு ஒரு சில காரண காரியங்கள் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். நிஜமாவே அது 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 அதுக்கு மேலே அது சொல்லவும் பேசவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமைங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ப்ரோ, ஏன்னா பட்ஜெட் அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். அவர்கிட்ட ஓகே வாங்குறது பெரிய டாஸ்க்கு. எப்படினாலும் பொதுவாக நம்ம அப்பா கிட்ட போய் பேசினாலும், ஏன்னா அம்மா கிட்ட தான் நம்ம பேசி எல்லாமே கன்வின்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருப்போம். நீங்கள் எப்படி டேரெக்டாக அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணீங்களா? இல்லை, நான் அதை அம்மா மூலயமா தான் போனேன். ஒரே கீ அந்த. ஆமாம். ஸோ அதான் இனிஷியலாக எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் லைக் சினிமா சைடில் இல்லை. ஏன்னா நான் படித்தது இன்ஜினியரிங், தென் MBA பண்ணேன். வெல்கம் டு தி கிளப். ஸோ அதனால் அப்போ எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். தென் இப்போ படம் பண்ணுறோன்னு ஆனதுக்கப்புறம் லைக் நான் நிறையா ஏறி இறங்கியிருக்கேன், லைக் ப்ரொடக்ஷன் தேடி போயிருக்கேன். ஸோ டெபியூ டேரக்டர் அந்த யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலைங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியா நான் ஃபில் பண்ணல. ஸோ அதனால் ஒரு பாயிண்டில் நம்ம இந்த ஸ்டோரியை என் மைண்டில் ஃபுல்லாக இறங்கிருச்சு. ஸோ இதை எடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஸோ அப்போது அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நாங்களும் வெல் டு டூலாம் கிடையாது. ஸோ க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது நம்ம. ஸோ அதனால் எப்படியாவது ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்போ அப்பா இருந்துட்டு என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதனால் ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஜோனில் அவர் தனியாக பண்ணல, இன்னொரு இன்வெஸ்டரும் இருக்கார். ஸோ அவரோட ஃப்ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ஸோ அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. தென் போக போக நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி எல்லா படத்தில் இருக்கிற சேலஞ்சஸ் தான். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு வழி எனக்கு என்னென்னா படத்தை முடிச்சிடணும், எங்கேயும் நின்றக்கூடாது. ஏன்னா நம்ம நிறையா நியூஸ் கேள்விப்படுறோம், லைக் இண்டிபெண்ட்டாக ஆரம்பித்து நிறையா படங்கள் நின்றுது. அண்ட் தென் ஒரு டைமுக்கு மேலே அது எக்ஸ்பீரியம் ஆயிடுது. லைக் அந்த எனர்ஜி இருக்காது இல்லையா, ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா முடிக்கணும். அப்போ தான் அதில் நான் கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ எப்படியா அந்த படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப புஷ் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் புஷ் பண்ணி, அதுக்கு காரணம் என்னோடய டீமும் தான். ஸோ டீமும் அதில் ரொம்ப கொலாபரேட்டிவாக இருந்தாங்க. டீமில் இருக்கிற எல்லாருமே டெபியூட்டன்ஸ் தான். ஸோ ரொம்ப பேஷனேட்டான பீப்புள். ஸோ அதனால் எல்லாத்தோட பேஷனும் சேர்ந்து
ஒரு கலவையாக வந்த ஒரு படம் தான் ஸ்டீஃபன். இல்லை இப்போ நம்ம பொதுவாக டேரக்டர் நீங்கள் 2 பேரும் படத்துக்கு ரைட்டர் கூட. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் தாண்டி பேரண்ட்ஸ் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது என்னடா போகுது எப்படி போகுது, ப்ரொடியூசராக அவர் ஒரு ரோல் எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு பார்க்கல செக் பண்ணி அப்படியெல்லாம் அது எதுவும் மாதிரி பண்ணல. நான் தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பார்த்துட்டேன். ஸோ அதனால அந்த மாதிரி தலைவலிலாம் இல்லை. பட் வந்து அது இன்னுமே தலைவலி. ஏன்னா நம்பி கொடுத்துட்டாங்க, இன்னுமே எதுவுமே கேட்கலையா? எதுவுமே கேட்கல. ஸோ அப்போங்கும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி இல்லையா? ஏதோ ஒன்று கேட்டாவாச்சும் பரவாயில்ல. நம்ம அப்போ இன்னுமே நம்ம ரெஸ்பான்சிபிளாக நம்ம நடந்துக்க வேண்டிய இடங்கள்ல, ஏன்னா பட்ஜெட்டும் தாண்டி போயிடக்கூடாது. நம்ம பட்ஜெட் சொல்கிறோம், அது தாண்டி போனாலும் ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக தாண்டி போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் 32 days பிளான் பண்ணோம், கரெக்டாக 30 daysல முடிச்சிட்டோம். ஸோ அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஸோ அது அப்புறம் அங்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது, முடிச்சிட்டோம்டா சூப்பர்ரா, இனி இந்த கான்ஃபிடன்ஸ் வச்சே போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அதே ஜோஷில் முடிச்சது தான் படம். ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒரு டைலாக் ஒன்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு வாய்ஸ் ஒரு மட்டும் கேட்கும், 6 மாசத்துல 9 கொலை பண்ணியிருக்கேன் எப்படின்ற சிரிப்பார். அது என் மீம்ல என்ன சிரிக்கிற நீ அப்படின்ற மாதிரி. அது என்ன அது மாதிரி தான் அவருடைய எப்படி சொல்றது, ஒரு கேரக்டர் வந்து சைக்கா இருந்தாங்கன்னா ஒரு பீக் காட்டுறது தான் ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்க மாதிரி. அது எப்படி எழுதுனதே அப்படி தானா? த்ரூட் அவன் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் ஸ்டீஃபனுக்கு. இது நிறைய எல்லா டைப் ஆஃப் இமோஷன்ஸும் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு இது இந்த ட்ரெய்லருக்காக நல்லா இருக்குது, இந்த இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணால் நல்லா இருக்கும் தலைவர் வச்சது தான். ஓகே. அப்போ வேறு சீன்ஸ் அந்த வாய்ஸ் ஓவரோட கிளிப் பண்ணி இல்லை இதுக்கும் சிமிலர் டயலாக் ஒன்று இருக்குது படத்தில். ஸோ அதனால அண்ட் காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட யார்ட்டும் அப்பா கிட்ட தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், செட்டில் ஆகிடலாம் போல இருக்குது எதுக்கு அப்படின்ற மாதிரி, 3 பேர் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் பேசுவீங்க காரில் உட்காந்து. அதுதான் அப்போ வந்து எல்லாரும் 3 பேரும் கூட்டுக்கலாவணியா, அம்மா அப்பா பையன், ஒருவேளை அம்மா அப்பா பையன் கூட இல்லை போல இருக்கு, அடாப்டட் சைல்டாக கூட இருக்கலாமோ அப்படின்றது தோணுது. எல்லாமே இருக்கலாம் ப்ரோ. எல்லாம் இல்லை எப்படி நான் ஓப்பன் என்னடா இருக்கு, நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டீஃபன் அப்படி இருக்கா, நான் திருப்பி பார்க்குறேன் யூ பெட்ஸ், என்ன இது யூ பெட்ஸ், நான் அந்த பேரெல்லாம் மாற்றி இதுக்குள்ளே ஒன்று இருக்கோ அதுக்குள்ளே ஒன்று இருக்கோ அப்படின்ற மாதிரி அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுறீங்களா. ஆப்வியஸாக அதுலேயே ஒரு எப்படி சொல்ற ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ஒரு படம் எடுத்தாச்சு, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, நம்ம படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கொண்டு போகுது, பெரிய பேனரு. அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டுருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ புரிஞ்சிச்சா மார்க்கெட் இப்படி ஒர்க் ஆகுது? கண்டிப்பாக. இப்போ இது முன்னாடி நாங்கள் ஒரு ஐடியா எப்படி வச்சுருந்தோம், ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டா போதும், அப்படியே வந்து வா செல்லத்தை தூக்குடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி ஐடியா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அகைன் இங்கே உள்ளே வரும்போது எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தெரிஞ்ச இப்போவுமே எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பண்ணணும், பண்ணிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை, ஏன்னா இங்கே நிறைய பேர் நல்ல படம் தான் பண்ணுறாங்க. அதுக்கு ப்ராஃபிட்டபுளாக போகிறதுக்கு தியேட்ரிக்கல் பிஸ்னஸ்லையோ இல்லாட்டி ஓடிடி பிஸ்னஸ்லையோ அது ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து இங்கே வந்து பயங்கர இதுவாக இருந்துச்சு, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு. அப்படி இது வரும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஓகே, இங்கே வந்து இந்த பிஸ்னஸ் சைட் ஆஃப் திங்ஸுங்கிற கிரியேட்டிவ் சைடு நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் உள்ளே வந்து ஏதோ ஒன்று பண்ணி முடிக்கிறோம். பிஸ்னஸ் சைடு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. அப்புறம் இப்போ ஒரு ஃப்ளோவில் இங்கே வந்திருக்கோம்ல, இந்த லேர்னிங் மட்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயே ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, இது எப்படி செல் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா இது அது எண்ட் ஆஃப் த டே படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி அது ஓடாமல் போயிடுச்சு, பணம் இது பண்ண முடியல அப்படின்னா அதை ஒரு படத்துக்கு மேலே பண்ண முடியாது. எங்களாலையுமே இன்னொரு படம் பண்ண முடியாது, காசு போச்சுன்னா போச்சு. ஏன்னா இதெல்லாம் லைஃப் டைம் விஷயங்கள். ஜஸ்ட் நம்ம ஒரு மென்டாஸ் வாங்குற மாதிரி 1 ரூபா 2 ரூபான்னு விஷயம் இல்லை, இது மொத்தத்தையும் தூக்கி போடுற விஷயம். போச்சுன்னா போச்சுன்னு தான். ஸோ ஹோப்ஃபுல்லி அது நல்லபடியாக இங்கே வரவும் இப்போ ஒரு ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலாம், என்ன யோசிக்கலாம், யார்கிட்ட ஃபஸ்ட்டு பேசலாம், இந்த ஐடியாஸ் எங்கே பிச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குது ப்ரோ. அண்ட் இந்த கேரக்டர் ஆர்க் ஆஃப் ஸ்டீஃபன் ஜெப்ராஜ் இருக்குல்ல, அது எப்படி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியாது இப்போ, பட் ஒரு அவுட்லைன் இருக்கும்ல, இதுக்கு இப்படி தான் நாங்கள் ஸ்கெச் பண்ணியிருக்கோம், இதோட லிமிட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு. அவனுக்குமே நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் தடுக்கும் அவனை, இதுக்கு மேலே பண்ண விடாது, ஒரு மீட்டர் இருக்கும். அது எப்படி செட் பண்ணீங்க? அது லைக் நாங்கள் ரியல் லைஃப் சீரியல் கில்லர்ஸ் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ரிசர்ச் பண்ணோம். அது நிறையா படங்கள் அந்த மாதிரியும் பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கில்லர்ஸ் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஃபிக்ஷனலான ஒரு கேரக்டர் ஸ்டீஃபன். ஸோ நாங்களாக உருவாக்குன ஒரு கேரக்டர் தான். ஸோ நத்திங் ரிலேட்டட் டு ரியல் லைஃப் எதுவுமே கிடையாது. ஆமாம், படத்தில் எதுவுமே ரியல் லைஃப் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸாக இப்போ ஒரு சீரியல் கில்லர்னால் அவன் கொடூரமாக இருக்கணும் பார்க்குறக்கு, இல்லை அவன் கொடூரமான விஷயங்களை தான் பண்ணணும்னு மட்டும் இல்லாமல்
அவனை எப்படி சொல்கிறது, அவனை இப்போ சீரியல் கில்லரை பற்றின ஒரு படங்கிறனால அவனை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அட்லீஸ்ட் அவன் பண்ணுறது ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அவன் பேசுகிற விதமாகட்டும், இல்லை அவன் பிஹேவ் பண்ணுற விதமாகட்டும். அந்த மாதிரி ரியல் லைஃப்லேயே நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அந்த சீரியல் கில்லர்ஸோட எக்ஸாம்பிள், அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டீஃபனை வந்து சின்ன சின்ன ட்ரைஸ், அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ ஆர்க்காக இப்போ பேச முடியாது கண்டிப்பாக, பட் இன்ட்ரெஸ்டிங்காக லைக் புதுசாக இருக்கும். மேனரிசம்லாம் வச்சுருப்பீங்க போல நிறைய விஷயங்கள்லாம். நீங்கள் எப்படி அடாப்ட் ஆனீங்க ஸ்டீஃபன் ஜெப்ராஜுக்கு? இப்போ அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்து நம்ம இதே பொழப்பாக சுற்றிட்டு இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி சும்மா ஒரு ஐடியா நமக்கு தான் எதுவுமே எழுதலை. இவர் வந்து ஒரு கதையாக வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் ஃபஸ்ட்லேருந்து பேச ஆரம்பித்து இது என்ன இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக எழுதுறதுலேருந்தே சண்டை போட்டுருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல, இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இப்போ ஆக்டிங்க்குன்னு உள்ள வந்துன்னு யோசிக்கும் போது பெருசாக இது வர தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு எனக்கும் தெரியும், ஓகே மிதுனுக்கு தான் ஒர்க் ஆகும், இப்படி பண்ணாதான் எப்படி இருந்தாலும் கடைசியில் ஓகே சொல்லுவாங்கிறது வந்துடும். இல்லாட்டி அது எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலாம், அது கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது, இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி இப்படி வந்தது தான். ரைட்டிங்கில் இருந்ததுனால டெஃபினட்டிவாக அது ஒரு பயங்கர ஹெல்ப். ஆக்டிங் இந்த கேரக்டர் இப்போவுமே அப்படி எல்லாமே தெரிஞ்சு சூப்பராக அப்படி ஸ்டீஃபன் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஓகே ஒரு 0லேருந்து ஆரம்பித்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் ரைட்டிங் பண்ணுறதுனால ஒரு 10-20% ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது ரியலி ஹெல்ப்டு ரைட்டிங். அண்ட் ஆப்வியஸ்லி மிதுன் கிட்ட எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான், எழுதி முடிச்சுட்டு அப்போலேருந்து இதான வேலையாகவே சுற்றிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன், ஏதோ ஒன்று செட் ஆகலைன்னா இங்கே என்னையா இது இப்படி பண்ணலாமா, இது ஓகே உனக்கு ஓகேனா ஓகே, மோஸ்ட்டாக ஓகே வராது. நான் சொல்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் வேணும், கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று வரும். அதுதான் இது நான் வெள்ளைன்னா அவன் கருப்புன்னு சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி. நீங்கள் எப்படி மாற்றிப்பீங்க? கிரேன்னு மாற்றுவீங்களா? கிரேன் தான் மாற்றும். அதுதான் ஆக்சுவலாக இப்படி தான் மாற்றி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து படமே அப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. ஆன் ஸ்பாட்டில் லைக் நீங்கள் ஒரு அங்கே வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருந்தேன், பட் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது அப்போ என்ன பண்ணுவார்? டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு டேரக்டராக வந்து. ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி போட வேண்டிய சண்டை எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி. நம்ம மாதிரி சின்ன படத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் படத்தில் வந்து செட்டில் சண்டை போடுறதுக்கு டைமோ ரிசோர்ஸஸோ நமக்கு கிடையாது. அது அங்கே நடக்கிறது பிரச்சனையாக இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடி நைட்டே சண்டை போடுறதோ இல்லாட்டி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து மண்டை போட்டு உடச்சிக்கிறது. எங்கள் டீமுமே அப்படி தான், டேரக்ஷன் டீமும் சரி கேமரா டீம் எல்லாருமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஹெவியாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்களாமே டேரக்டர்ஸ் ஆக ட்ரை பண்ணுறவங்க தான். ஈவன் கேமரா டீமில் இருக்கிற நிறைய பேருமே டேரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணுற ஒரு எண்ணம் இருக்கிற பட் கேமரா பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் தான். ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாலும் பயங்கரமாக விவாதங்கள் நடக்கும், யாவனுமே ஒத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு டீம் அது. கல் எரிஞ்சிட்டே இருப்பாங்க, ஆட்டி போட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டு தான் ஒரு இடத்துக்கே நம்ம வர முடியும். அது அப்படி அங்கேயே எல்லாருமே என்ன வகையான சண்டை இல்லாமல் அங்கேயே போட்டுறதுனால இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு எதுவும் இது இருக்காது. லாஜிஸ்டிக்கலாக சில விஷயங்கள் இப்படி பண்ணிக்கலாம், இன்றைக்கி வந்து மழை வருது அதனால் இப்படி மாற்றிக்கலாங்கிற மாதிரி ஒர்க் அரவுண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர க்ரியேட்டிவாக சண்டை வந்து செட்டில் பெருசாக இருக்காது. ஆக்டிங்குமே அதுதான். எனக்குமே தெரியும், எனக்கு 8 வருஷமாக ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணி வந்து அப்படி தான் இவருக்கு பழக்கமே. ஸோ மிதுனுக்கு வந்து நான் இவரை கண்டுக்க மாட்டேன் லைக் ஸ்வெட்டில், ஏன்னா இதை பற்றி தான் பேசிட்டே போட்டோம் அப்படின்னு. புரியுது, ஆல்மோஸ்ட் எல்லாம் டியூன் ஆயிடுச்சு, இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் இருக்க போகுது. இன்னொன்று நான் வேறு சாய்ஸே யோசிக்கல ஸ்டீஃபனுக்கு. ஸோ பைலட்டில் யோசித்தேன் வேற ஒருத்தர் நடிக்க வேண்டியது. அப்போ எனக்கு இவ்வளோ நடிப்பாருன்னு எனக்கு தெரில. அப்புறம் நடித்தார், நடித்த உடனே ஓகே கரெக்டாக இருப்பார் ஸ்டீஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த ஃபீச்சருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இவர் எழுதுகிற மீட்டர் வந்து கொஞ்சம் ராவாக இருக்கும், கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும். ஸோ ரெண்டையும் பிளெண்ட் பண்ணால் ஒரு பேலன்ஸ் ஒன்று கிடைச்சா சூப்பராக இருக்குங்கிற ஒரு ஜோனில் தான் 2 பேரும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பார்ட் 2 எழுதலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அது இங்கே கொண்டு வந்து ஏற்றிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாம், எங்கே வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி ஃபீச்சராக பண்ணி அதுக்கப்புறம் அதான் இவரை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் தாட்ஸ் எனக்கு இல்லை, வேற ஒருத்தரை போட்டிருக்கலாம், இல்லை நோன் ஃபேஸ் போட்டிருக்கலாம். இல்லை இந்த கதைக்கு ஒரு ஆமாம். இன்னொன்று இது வந்து டெபியூ ஆக்டர்னால தான் பண்ண முடியும், லைக் நோன் ஃபேஸ் வைக்கவே முடியாது. ஸோ அதனால் அதுவும் ரீசன். அண்ட் இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம எடுத்த ப்ராடக்ட் வந்து ஓகே இந்த இதுக்கு பிச் பண்ணலாம், இந்த பேனருக்கு பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஓகே நெட்ஃப்ளிக்ஸ் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்ல, அது எப்படி யார் பேசுனது? இல்லை அதுக்கு மாதிரி நிறைய ஒரு மாதிரி கிறுக்கு பசங்க தாங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு இது இவரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்ட் கேமரா என்னன்னு பார்த்து எதுக்கும் இப்படிலாம் இருக்கு பண்ணி பார்த்தீங்களா? ஓகே ஓகே சேஃப்டிக்கு ஒரு வேளை நம்ம எல்லாமே ஓகே ஆகி இதுவாகிட்டு கடைசியில் நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்ட் கேமராவில் எடுக்கல அதனால உங்களை ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டா, மற்றபடி மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து. கலர்ஸுமே படத்தோட கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் கலர்ஸாக தான் இருக்கும். நான் அது வந்து இப்போ போஸ்ட்டில் மாற்றின ஒரு மேட்டர்லாம் கிடையாது உண்மையிலே. அது வந்து ஏன்னா இப்போ இந்த கண்டென்ட் ஆரம்பத்தில் போடுறதுக்கு மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. தியேட்டருக்கு வந்துட்டு வரும் அப்படி தான் நினச்சோம் நாங்கள். ஏன்னா தியேட்டருக்கு தான் நாங்கள் எய்ம் பண்ணோம். ஒரிஜினலாக வருங்கிறது வந்து சுத்தமாக நாங்கள் எங்களாலே ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இல்லையா. ஸோ
மல்டிபிள் லாங்குவேஜஸில் போகுது, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போகுதுங்கிறது வந்து இன்னுமே நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க இதில். ஸோ அதை எப்படியாவது காப்பாற்றினோம் அப்படின்னா சூப்பர். பட் ஆனால் ரொம்ப வெல்கமிங்கான ஒரு விஷயம் அது. இவ்வளோ பெரிய அந்த கண்டென்ட் பார்த்துட்டாங்க, அவங்க சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? லைக் அந்த டீம் சைட்லேருந்து அவங்க இன்டர்னலாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, எக்ஸைட்டடாக இருக்காங்க. அட்லீஸ்ட் எங்கள் முன்னாடி ஹாப்பியாக இருக்கும். ஆமாம். உள்ள போயிட்டு யாரா அவனுக்கு என்னடா பண்ண அப்படின்னு தெரியாது. ஹிந்தியில் வேறு பேசுகிறாங்க, தெரியாது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. அப்புறம் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? யாரை ட்ரான்ஸ்லேட்டர் கூட்டு போனீங்களா முன்னாடி? இங்கே தமிழில் இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்டர்னலாக அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஹோப்ஃபுல்லி அவங்களும் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இது நல்லபடியாக வந்துச்சுன்னா ப்ராப்ளி அவங்களும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் எங்களுக்குமே எண்ணமே. எங்களுக்கு ஒர்க் ஆகுது, எங்களுக்கு படம் நம்ம வந்து ஜெயிச்சு அடுத்த கரியர், அடுத்த படம்னு போகிறது, அது ஆசை அதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக. அதெல்லாம் தாண்டி நம்ம புதுசாக ஒரு டீம் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாருமே டெபியூ, எங்கே சுற்றி பார்த்தாலும் டெபியூ படத்துலங்கும் போது இந்த மாதிரி ஒரு டீமோட படத்தோட வெற்றிங்கிறது வந்து பின்னாடி வர எங்களை மாதிரி ஆஸ்பயர் பண்ணுறவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பாதை மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹோப், ஒரு சின்ன ஹோப். ஸ்டீஃபன் மாதிரி ஒரு படம் போச்சு இல்லை, நம்மளும் ட்ரை பண்ணலாங்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்க பண்ணாங்கல்ல, நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு இதுவாச்சு இல்லை, அப்போ நம்மளுக்கு ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒரு 50-50 காலில் பாசிட்டிவ் 50க்குள்ளே போனாங்கன்னு வச்சுங்களேன், அது செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டீஃபனுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ட்ராமா, சீரியல் கில்லர் ட்ராமாஸ்லாம் பார்த்து அதுலேருந்து ரெஃபரன்ஸ் அது மாதிரி எடுத்துருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது இருக்கா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி? நாங்களாம் பார்த்துக்க மாட்டோம் பெருசாக, அது நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பார்ப்போம். அது சிமிலராக இல்லை, பட் இதோட நெட்ஃப்ளிக்ஸில் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஆமாம் த்ரில்லர் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து டாமர் இருக்குது, ஹெட்கெயின் இருக்குது, இப்படி ஒரு சீரீஸ் நீங்கள் மைண்ட் ஹண்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே சீரியல் கில்லர்ஸ் தான். இவருக்கு நீங்கள் டேவிட் ஃபின்ச்சர் சொல்லுங்கள். டேவிட் ஃபின்ச்சர் படங்கள் எல்லாமே பிடிக்கும். ஸோ அப்படி தான் நம்ம ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவர் பண்ண ஒர்க்ஸ் அந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அண்ட் ஜோடியாக் 7 அந்த மாதிரி சீரியல் கில்லர்னாலே ஒரு டிப்பிக்கலாக இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தமிழில் ஆப்வியஸ்லி ராட்சசன், அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக 11 ஒன்று வந்துச்சு. ஸோ அதெல்லாமே ரொம்ப பிடிச்ச படங்கள். அந்த மாதிரி இருக்காது இது, பட் நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன், அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். லைக் ஓகே. அண்ட் இப்போ இந்த கொலைகளில் எங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா, ஏன்னா போர் தொழிலில் பார்க்கும்போதுலாம் வந்து டிம்பிளுக்காக கொலை பண்ணுவாப்புல, கழுத்தில் குழி விழுது அப்படின்ற மாதிரிலாம். அப்போ இதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆமாம், அதை ஏதாவது சொன்னீங்கன்னா கூட. 5ஆம் தேதி போர் தொழிலே படத்தோட கடைசியில் தான் தெரியும். நாங்கள் எப்படி சொல்ல முடியும். அண்ட் விஷுவலி நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அதை வந்து நாங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃப்ரேம்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஷேடோ மட்டும் வந்து போலீஸில் வந்து இதாக இருக்கட்டும். அப்புறம் போலீஸ் ஸ்மித்தி 2 பேருமே, அந்த மைக்கிள் ஸ்மித்தி 2 பேரும் வந்து ஃபாதர்கிட்ட பேசும்போது அந்த ஒரு ஷார்ட்டு, அதெல்லாம் நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஸோ December 5 நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஸ்டீஃபன் ஜெப்ராஜ் என்ன சம்பவம் பண்ணுறான்னு பார்த்துட்டு போஸ்ட் ரிலீஸ் நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் December 5 முதல் திரையரங்குகளில். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.